ஓகே. நான் கோச் ரவிசுந்தரம் பேசுறேன் நானு. ம். இன்னைக்கு நம்ம 4த் டே இந்த செஷன் வந்து கன்டினியூஸா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். வெல்மிங் ரெஸ்பான்சஸ் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷத்த வந்துட்டு குடுக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சாப்பிட்டு மத்தியான நேரத்துல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அதுவும் இது மாரி ஒரு சண்டேல நீங்க இவ்வளவு பீப்பிள் வந்து ரூம் ஓப்பன் பண்ணதுமே இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. இது உங்களோட ஆர்வத்த வந்துட்டு என்ன அப்படின்னா காமிக்குது. சரியா? நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு லைஃபுக்கு நமக்கு தேவையான சில விஷயங்கள, அது நீங்க எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் வந்துட்டு உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது, உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து, நீங்க இத கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, உங்களோட புரிதல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி வாங்கியிருக்கிறீங்க. ஆனா அந்த வண்டிய உங்களுக்கு ஓட்டவே தெரியலன்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டி இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாரி தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உடம்பு, இந்த உயிர். அதுல ஒரு வாழ்க்கைய வந்துட்டு என்ன அப்படின்னா, வாழ்க்கை பயணத்த வந்துட்டு நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி வண்டி ஓட்ட தெரியலன்னா, அந்த வண்டியினால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லையோ, அதே மாரி நம்மளோட வாழ்க்கைய வந்துட்டு முழுமையா நம்ம வாழ்றதுக்கு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லைஃப்னால பெரிய ஒரு பிரயோஜனம் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இருக்காது. இப்போ நம்ம வாழ்க்கையில வந்துட்டு கத்துக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது, அ நம்ப நம்ம இப்ப உங்ககிட்டயும் நம்ம பேசப் போறோம். உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க போறோம். எல்லாரும் கத்துக்க போறோம். அதுல என்னோட இந்த 22 வருஷ அனுபவத்துல எனக்கு என்ன ஐடியா வருதோ அந்த பேசுறதுல, அதையும் உங்க கூட வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஜாலியா ஒரு சீரியஸான விஷயத்த நம்ம ஜாலியா பேசுறோம், ஜாலியா கேட்கிறோம். இப்ப நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்ட்ரக் ஆயிடுவோம். ஸ்ட்ரக் ஆகும்போது அங்கிருந்து ஒருத்தங்க லைஃப்ல வந்துட்டு மேல வர ஆரம்பிப்பாங்க. அந்த திசை வந்துட்டு வேற திசையா இருக்கும். அவங்க ஒரு ப்ராசஸ்ல நீங்க கவனிச்சு பார்க்கும்போது, அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நான் அச்சீவர் எதையாவது ஒண்ணு வந்துட்டு கத்துக்குவாங்க. அந்த கத்துக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளா உருவாக்கிக்கலாம். இல்லாட்டி சூழ்நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அந்த மாரி இன்னைக்கு நம்ம சில பேரோட அனுபவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்போம். அவங்களோட லைஃப்ல இருந்தக்கூடிய டிஃபிகல்டீஸ், அதுக்கப்புறம் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க? எப்படி கத்துக்கிட்டாங்க? அது கத்துக்கிட்டதோட விளைவு அவங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்பட்டிருக்கு. இத வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம். சரியா? நீங்க யாராவது உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அனுபவங்கள், உங்க லைஃப்ல ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப்ல நீங்க என்ன ஏர்ன் பண்ணீங்க? அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணணும். கை தூக்குங்க பார்க்கலாம். சார் என் பேர் கௌதம் சார். என்னோட ம், ஏஜ் 32 ஆகுது சார். நான் சேலத்துலேருந்து ம். பேசுகிறேன் சார். ஓகே. நான் வந்துட்டு லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி சார் பஹ்ரைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மெர்ச்சன்டைசிங் மேனேஜரா கார்மெண்ட் கம்பெனியில் சார். இந்த கொரோனா சுச்சுவேஷன்னால எனக்கு ஜாப் போயிடுச்சுங்க சார். அப்புறம் லாஸ்ட் ஜூனே வந்துட்டேன் இங்கே இந்தியாவுக்கு. ஸோ வரப்ப என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சார், ஹெல்த் வைஸ் வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக அன்ஹெல்த்தியாக இருந்தேன். நான் வந்து ஒரு 99 கிலோவில் இருந்தேன். ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அண்டர் வெயிட்லேயும் இருந்தாங்க. அதே மாதிரி வெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா சார், கொரோனானால ஜாப் இல்ல. அதனால அனுப்பிச்சு விட்டாங்க. வருமானத்துக்கு வழி இல்லைங்க சார் எனக்கு. நான் பேசுறது செகண்டரி சோர்ஸ் சார். நீங்க யாராவது சொல்லுங்க. மாடரேட்டர் யாராவது சொல்லுங்க. நான் பேசுறது கேட்கலையா? இல்ல அவர் பேசுறது கேட்கலையா? சார் உங்களது டிஸ்கனெக்ட் ஆகி வருதுங்க சார். இப்போ கிளியரா ஓ, இருக்குங்க சார். இப்ப கிளியரா இருக்கா? ஓகே. எஸ் சொல்லுங்க சார். கௌதம். சாரி. ஓகே. என்னதான் பிரச்சனை போல இருக்கு. ஓகே. இப்ப சரியாயிடுச்சு. ஆ. நோ ப்ராப்ளம். சார் ம். நான் பஹ்ரைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஒரு மெர்ச்சன்டைசிங் மேனேஜரா ஒரு கம்பெனி கார்மெண்ட் கம்பெனியில சார். சரி, லாஸ்ட் இயர் ஒரு ஜூன் மாசம் பக்கமா சரி. வந்துட்டேன் சார். ஏன்னா கொரோனானால ஜாப் லாஸ்ட் ஆயிடுச்சு சார். அதனால வந்துட்டேன் இந்தியாவுக்குங்க சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சார். லாஸ்ட் இயர் ஜூன் இந்தியாவுக்கு வந்துட்டேன் சார். கொரோனானால வந்துட்டேன் சார். ஜாப் லாஸ்ட் ஆயிட்டு. ஸோ வரப்போ ம், என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார், என்னோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக அன்ஹெல்த்தியா இருந்தேன். ஒரு ம், 99 கிலோ இருந்தேங்க சார். ஒய்ஃபும் ம், வந்துட்டு கொஞ்சம் அண்டர் வெயிட்ல இருந்தாங்க. ம், பையனுக்கும் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நிறைய இஷ்யூ வந்துச்சு.
ஸோ ம். ஜாப் லாஸ் ஆனா எனக்கு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்ல அந்த மாரி எதுவுமே எனக்கு இல்லைங்க சார். அடுத்த ஜாப் தான் எனக்கு வேணுன்ற மாரி இருந்துச்சு. எப்ப திருப்பி ம். கூப்பிடுவாங்கன்ற மாரி இருந்துச்சு. ஸோ ம். ஹெல்த்தும் இல்ல, வெல்த்தும் இல்லைங்க சார் எனக்கு. ஸோ ஆஸ் ம். அ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 இல்லாதப்ப ஹாப்பினஸ் சுத்தமா இல்லைங்க சார். ம். வீட்டுக்கு வந்துட்டு என்ன டெய்லி பிரச்சனையா தான் இருந்துச்சு. எப்படா திருப்பி போவோம், ஜாப் எப்ப கிடைக்குன்ற மாரியே இருந்துச்சு சார். ஸோ ம். நல்ல விஷயம் ஏதாச்சும் தேடிட்டே இருப்பேன் சார் நெட்ல ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க இல்ல அடிக்கடி இந்த என்கிட்ட மாரி கௌதமன், இந்த மாரி நீங்க இந்த வேலையிலருந்து எவ்வளவு நாள் அந்த மாரி இருந்தீங்க? சார் போன வருஷம் ஜூன் மாசம் வந்தேங்க சார். ஓகே, ஓகே. ஆ. அப்ப இந்த மாரி ஒரு மனநிலை வேலையில இருந்து இப்போ ஒரு அப்ராட்ல வேலையில இருக்கீங்க. ஒரு மர்ச்சன்டைசரா இருந்தீங்க, மேனேஜரா இருந்தீங்க அப்டின்னா, ஒரு பெரிய சேலரி வாங்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஆ ஆமா, ஆமாங்க சார். அதுக்கு தகுந்த கமிட்மென்ட்டும் இருக்கும். ஆமா, ஆமாங்க சார். எல்லாமே இருந்துச்சுங்க சார். அப்ப ஆல் ஆஃப் த சடன் வந்து வேல போயிடுச்சு, வருமானம் இல்ல அப்டிங்கும்போது, அந்த மனநிலை உங்களுக்கு எப்டி இருந்தது? ஒண்ணும் புரியலைங்க சார் எனக்கு. ஆக்சுவலா கம்பெனில வந்து திருப்பி கூப்பிடுவேன்னு சொன்னாங்க சார். திருப்பி கூப்பிடுறேன் அப்டின்னாங்க. அது ஒரு ஃபால்ஸ் ஹோப் மாரி தான் இருந்துச்சுங்க சார். எனக்கு எப்ப ம். கூப்பிடுவாங்க? ஏன்னா கூப்பிடுற வரைக்கும் எனக்கு என்ன நான் சமாளிக்கிறதுக்கு எனக்கு வருமானம் இல்லைங்க சார். அடுத்து ம். என்ன சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணணும்? என்னோட கமிட்மெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? அ அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டான சிச்சுவேஷன் தான் சார் இருந்துச்சு. சரி என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலைங்க சார் எனக்கு. ம். ம். ஒரு ம். ஒரு பிளாங்க்கான சிச்சுவேஷன் சார். உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிறது தான். அப்படின்றது சாதாரணமா எடுத்துட்டு போக முடியல. ஏன்னா அது நம்பளுக்கு நடக்கிறப்போ அது பெரிய பிரச்சனையா தெரியுதுங்க சார். ம். 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 அ ம். ம். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி, ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சு, ஏதாச்சும் ஒண்ணு பண் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். அதாவது ஹெல்த் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் அன்ஹெல்த்தியா இருந்தேங்க சார். ஆனா நடக்க கூட முடியாது. அ ம். கொஞ்சம் மூச்சு வாங்கும். நடந்தா மூச்சு வாங்கும். ரொம்பவும் ம். தூங்கிட்டே இருப்பேன் சார். டயர்டாவே இருக்கும் எனக்கு எப்பயுமே. ம். வேலையும் இல்ல, இதுவும் இல்லன்றப்ப எனக்கு சம்திங் பிளாங்க். அதனாலே சண்டையும், பிரச்சனையும் வீட்ல வந்துட்டு பஞ்சமே இல்லாத மாரி இருக்குங்க சார். ம். ம். அ ம். ரொம்ப ஒரு அதான் பட் நல்ல விஷயம் ஏதாச்சும் கிடைச்சா பரவாயில்லையே! ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா பரவாயில்லையே! ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா பரவாயில்லையேன்னு தேடிட்டே இருந்தேன். ஸோ சேம் ம். டைம் நல்ல விஷயம் தேடிட்டே இருக்கப்ப, குட் திங்ஸ் கம் டூ குட் பீப்பிள். யார் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு வரும்ன்ற மாரி, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு சார். உங்க சிக்னேச்சர் புரோகிராம் ப்ளூ பிரிண்ட் பார்க்கறதுக்கு. ம். ஸோ 5 இது டேஸ் ஃபார் எந்த 5 இது சொல்லுங்க எப்ப சார். நடந்தது? சார் இந்த வருஷம் இதுங்க சார் பிப்ரவரி மாசங்க சார் 17ஆம் தேதி. பிப்ரவரி மாசம் வந்துட்டு இருந்தது. ஓகே. ஆ. ம். ஓகே. ஸோ ஒரு ம். 5 டேஸ் 5 செஷன் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ற மாரி அந்த இதிலேயே சொன்னீங்க சார். ஸோ ஸ்பெண்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா சார், கம்ப்ளீட்டா வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங் சார். ம். நான் அடிக்கடி ஒரு பழமொழி கேட்பேன். ஒரு 10 புக் படிக்கிறதும் ஒண்ணு தான். ஒரு 10 புக் படிச்ச மென்டர் கூட இருக்கிறதும் ஒண்ணு தான். அந்த மாரி மென்டர் ம். கிடைப்பாங்களா அப்படின்றப்ப, ஒரு யுனிவர்சிட்டியே கிடைச்ச மாரி இருந்துச்சுங்க சார். 5 நாள் உங்களோட நான் ஸ்பெண்ட் பண்றப்ப. அவ்ளோ ஹேப்பியா ம். இருந்துச்சு. ஒரு என்ன சொல்றது? ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஏதோ ஒண்ணு பெருசா எடுத்துட்டு வந்து குடுத்த மாரி, ம். இவ்வளவு நல்ல ஒரு மென்டர் கிடைச்சோனே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சுங்க சார். ம். நெறைய ம். விஷயம் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன் சார். அதுல பார்த்தீங்கன்னா சார், இன்கம் வெர்சஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க சொல்லி தந்திருக்கீங்க அதுல. இது எனக்கு ம். இன்கமே இல்லைங்க சார். அதனால ம். எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து பயமா இருக்குங்க சார். பரவால்ல ம். நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன் சார். அதாவது ம். பார்த்தீங்கன்னா, போன ஜூன்ல வந்தேங்க சார். ஜூன்ல வந்து ம். பிப்ரவரி. கிட்டத்தட்ட 6, ம். 7, 8 மாசம் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணவே இல்ல. எனக்கு பயம். ஏன்னா என்ன ம். ஆகும்ன்னு தெரியல. ஆனா நீங்க சொன்னோனயும் ரூ. 1 செலவு பண்ணாலும், அது தானத்துக்கே போட்டாலும் அத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன் சார். அப்பதான் எனக்கு ம். வந்துட்டு தெரிஞ்சது. என்னென்ன செலவு பண்றேன், எப்படி எப்படிலாம் செலவாகுது அப்படின்றது சொல்லி நல்லா தெரிஞ்சது சார். நீங்க அப்புறம் ம். மைண்ட் செட் அண்ட் ஆட்டிட்யூட் சொல்லி தந்தீங்கல்ல சார். ஹவ் ம். டூ பிகம் எ ஆன்டர்பிரினர் அப்படின்ட்டுன்னு. ஒரு ம். ஆன்டர்பிரினர் ஆனா தான் வந்துட்டு நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் லைஃப்ல. ஜாப்ல ம். இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிக்கலாமே தவிர சக்சஸ்ஃபுல் ஆக முடியாதுன்னு சொன்னீங்க. அது ம். வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆணித்தனமா புரிஞ்சுதுங்க சார். அதோடைய ம். விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், லாஸ்ட் மந்த் எனக்கு மறுபடியும் ஜாப் ஆஃபர் கிடைச்சதுங்க சார். ம். கிடைச்சிட்டு நீங்க சொல்லி இவ்வளோக்குள்ள உங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, அந்த ஆன்டர்பிரினர் மைண்ட் செட் எனக்கு நல்லா வளர்ந்துருச்சுங்க சார். அதனால ம். பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப் ஆஃபர் வந்தோனே இல்ல எனக்கு வேண்டாங்க, இப்போதைக்கு வேண்டாம். அப்படின்னு ம். சொல்லிட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட பொலைட்டா சொல்லிட்டேன் சார் நானு. ஏன்னா நான் வந்துட்டு ஆன்டர்பிரினரா ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிருச்சு சார் இப்ப. ஒர்க்குக்கு ம். போகணுங்கிறத. ஓகே. அப்ப அப்ப இப்ப உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும்போது எவ்வளவு சேலரி கிடைக்கிற மாரி சிச்சுவேஷன் இருந்தது? சார் 1.5 சார். ஓ! அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்ததுக்கு வந்துட்டு என்ன காரணம்? ஒரு ஆன்டர்பிரினர் ஆனா தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் சார். அது வந்துட்டு அது என்ன சொல்றது சார், அ ஒரு 4 பேரு போற்ற மாரியோ, அதாவது 4 பேத்த உயர்த்தி விடுறது வந்துட்டு ஒரு ஆன்டர்பிரினரா தான் முடியும்.
நம்ம ம், ஜாபுக்கு போனோம்னு வச்சுங்க சார், நாம தான் உயர்வோம். ஆனா ஒரு ஆண்டர்ப்ரனரானா நாம உயர்றதோட இல்லாம இந்த சமுதாயத்த உயர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து என் மனசுக்குள்ள புதைச்சு வச்சுங்க சார். அது ம், வந்துட்டு எனக்கு ம், ரொம்பவும் புரிஞ்சிருச்சு. ஆமா, ம், பரவால்ல. கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் இந்த டைம் ரொம்ப கஷ்டம் தான். ஆல்ரெடி உள்ள 1 வருஷம் கஷ்டத்த பட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ம், கஷ்டப்பட்டு பார்த்துரலாமே. ஒரு ம், டைம் தானே சான்ஸ் கிடைக்குதுல்ல. யூஸ் பண்ணி ம். பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் சார். அதனால அந்த சான்ஸ வந்துட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் சார் நானு. வேணான்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றீங்க? நான் வந்துட்டு இப்போ உங்களோட கைடன்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்ட் டைம் வெல்னஸ் கோச்சா பண்ணிட்டு இருந்தேன் சார் நானு. ம், அதோடைய நெறைய பேத்துக்கு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார், ஹெல்த் வைஸ் நான் ஃபர்ஸ்ட்டு அன்ஹெல்த்தியா இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்க சார். இப்போ வந்துட்டு குறைச்சுட்டு ஒரு 75 கிலோக்கு வந்துட்டேன் சார். ஒரு 25 கிலோ குறைச்சுட்டேன் நானு. அதுவும் இல்லாம ம், என் ஃபேமிலி நல்ல ஹெல்த் வந்துச்சு. இது பார்க்குறப்ப எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, என் ஃபேமிலிக்கு நல்லா இருக்குன்றப்ப அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் ம், பண்றப்ப பார்த்தீங்கன்னா சார், நெறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சது. அந்த பார்ட் ம், டைமா பண்றப்பயே. அது எனக்கு ரொம்ப ம், சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ம். ஜாபுக்கு போய் நான் அப்ராட் போயிட்டு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குமான்னா சார், சேலரி கிடைக்குங்க சார். ஆனா ம். பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அது டவுட்டு தான் சார். நம்ப அப்பா, ஓகே. அம்மா நீங்க பிளெஸ்ஸிங்ஸ் சொல்றது சார். வந்துட்டு வச்சு பார்க்கும்போது இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம என்ன பண்றோமோ அந்த ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஆமா நீங்க சார். பாருங்களேன், இப்ப ஒரு நிமிஷம் இருங்க கௌதம். நீங்க கேட்கறவங்க எல்லாருக்குமே லைஃப்ல வந்து நமக்கு அன்சர்டனிட்டி வந்து நிறைய வரும். ஃபியூச்சர்ல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் நம்மள பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த லர்னிங் எபிலிட்டி. இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கூட நான் ஒரு 22 வருஷமா ஒரு வெல்னஸ் கோச்சா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் வந்து ஒரு பெரிய வெல்த்தும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ பர்சன் நான் வந்துட்டு குரோ ஆயிருக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா கூட, எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன போனதோ அது திருப்பி ஒரு 2 வருஷத்துல என்னால திருப்பி கொண்டு வந்துர முடியும். அதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, லர்னிங் அந்த நான் என்ன கத்துக்கிட்டு இருந்தேனோ, அது ஒரு நாளும் போகவே போகாது. அந்த ஸ்கில்ஸ யூஸ் பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்ணமோ, அத வந்துட்டு என்ன அப்படின்னா, திருப்பி கொண்டு வர முடியும். லர்னிங் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஒரு மசிலோ, அந்த மாரி அந்த மசில வந்துட்டு என்ன அப்படின்னா, எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா லர்னிங். பாருங்க, நீங்க கௌதமோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணும்போது, கேட்கும்போது, ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு, ஒரு பெரிய வேலையில இருந்து, ஒரு லைஃப்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கல்யாணமாயி குழந்தை எல்லாமே இருக்கும்போது, ஆல் ஆஃப் த சடன் வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்கம் வந்துட்டு 0 ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ல வந்துட்டு ஃபியூச்சர நினைக்கும்போது பயம். அன்ஹெல்தி ஆயிட்டாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 5 டேஸ் வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் கோர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்டெண்ட் பண்ணும்போது, அங்க லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுவரைக்கும் அவர் என்ன லேர்ன் பண்ணாரோ, அது வந்துட்டு அவரோட அன்சர்டனிட்டி அவர வந்துட்டு என்ன அப்படின்னா, பெருசா ஒண்ணும் மாத்தல. வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஆண்டர்பிரினரே அவரால ஆக முடியும். அவர் என்ன ப்ரொஃபஷன்ல இப்ப இருக்காரோ, ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்காரு. அதிலேயே வந்துட்டு என்ன அப்படின்னா, பெரிய அளவுல வர முடியும். ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு கிரியேட் ஆனதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு அந்த லர்னிங் எபிலிட்டிய வந்துட்டு என்ன அப்படின்னா, அவருக்கு கிடைச்சதோட வாய்ப்பு. இப்ப இது உங்களுக்கு உடனே கிடைச்சதுங்களா? இல்ல நீங்க நெறைய நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சதாங்க? சார் நான் தேடிட்டே இருந்தேன் சார். நல்லது கிடைக்கணும், நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிடைச்சிருச்சு சார் எனக்கு. அது கிடைச்சோனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கிட்டேன் சார் நானு. ம், 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 ம். இப்ப இதுல அச்சீவ்மென்ட் அப்டின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மார்ச் மாசத்துல இருந்து உங்களோட அச்சீவ்மென்ட் அப்டின்னா என்னென்னலாம் உங்களோட ஆட்டிட்யூட், மைண்ட் செட், கான்ஃபிடன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் அப்படின்னு என்ன ஷேர் பண்ண முடியும் உங்களால? சார் வெயிட் வந்துட்டு நல்லா ஒரு 25 கேஜி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் ஃபேமிலி இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்கம் இல்லன்றதுனால வெல்த் இல்ல. ஹெல்த் இல்லாம இருந்துச்சு. இப்ப ஹெல்த்தும் வந்துச்சு சார். ம், இப்ப அ ஹெல்த் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப்க்கும் இம்ப்ரூவ் ஆயி, என் பையனுக்கும் இம்ப்ரூவ் ஆனோனையும், இந்த ம், இந்த நம்ப வெல்னஸ் கோச் கரியர்ல பெருசா நம்ம டெவலப் பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்கம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறப்ப, எனக்கு அந்த ம், ஹெல்த்து, ஹேப்பினஸ் 3மே கிடைச்சதுங்க சார் எனக்கு. அது ம், வந்துட்டு ம், அதோட சேர்த்து எனக்கு நீங்க சொன்ன அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப கிடைச்சது சார். அது எந்த ம். ஜாப்லயும் எனக்கு கிடைக்காதது இங்க கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டா இருந்துச்சுங்க சார். ஸோ ஓகே. அது ம். வந்துட்டு நான் பிலீவ் பண்ணேன். உங்களோட நான் டிராவல் பண்றப்ப அது எனக்கு எப்பயுமே லைஃப் லாங் கிடைக்கும்ன்றது சார். ஓகே. வெரி குட்ங்க. கங்கிராச்சுலேஷன். இப்ப நான் இதுல என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, திருப்பி உங்களுக்கு வேலை கிடைச்சு கூட நீங்க வந்துட்டு போகாம, நீங்க வந்துட்டு ஒரு ஆன்டர்பிரினரா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த 5 டேஸ் அந்த லர்னிங்லயும், அந்த டிராவல் கூட வரும்போது அந்த லர்னிங் கன்டினியூஸா இருக்கிறதோட விளைவு வந்துட்டு இது மாரி ஒரு மேஜர் டிசிஷன் வந்துட்டு நீங்க எடுத்திருக்கீங்க. நான் உங்கள கரெக்ட் சார். உண்மையிலேயே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஒரு பயமா இல்லையா? என்ன இவ்வளவு சம்பாரிச்சுட்டு இருந்தோம், திருப்பி ஒரு வேலை கிடைச்சிடுச்சு. நம்ம வந்துட்டு போகாம நம்ம வந்துட்டு இந்த மாரி ஒரு ஆன்டர்பிரினரோட அந்த எஃபர்ட்ஸ்ல இருக்கிறோம். அந்த பயம் இருக்கா? இல்லையா இப்ப உங்களுக்கு?
இல்ல சார். நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, லைஃப் வந்து ரோலர் கோஸ்டர் மாரி. போவும், கீழ ம். இறங்கும். அத என்ஜாய் பண்ணணும். ஒரே மாரி ஆ. இருந்தா அது நல்லா இருக்காது. அத என்ஜாய் ம். பண்ணுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு நெறையா தரும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த என்ஜாய் பண்ணிட்டே லேர்ன் பண்றதுனால எனக்கு அந்த வலி தெரியலைங்க சார் எனக்கு. ம். 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 சூப்பர்ங்க, சூப்பர். நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார். சார் ம். நான் உங்கள 3:50க்கும் காலையில 3:50 ஏஎம்லயும் உங்ககிட்ட பேசியிருக்கேன் சார். சரி. மதியானம் 12 மணிக்கு பேசியிருக்கேன். நைட்டு ம். 11 மணிக்கும் உங்ககிட்ட பேசியிருக்கேன் சார். அ ம். ஹோல் டே பார்த்தீங்கன்னா, ஃபுல் எனர்ஜியோட இருக்கிறீங்க சார். அது ஒண்ணுங்க சரி. சார். ஆ. இன்னொன்னு வந்துட்டு உங்கள ரொம்ப நேர்ல பார்த்தது இல்லைங்க சார். கேமரால வந்துட்டு அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். உங்கள ரசிச்சுட்டே இருப்பேன் சார் நானு. என்ன ஆ. சொல்றதுன்னா, ஒருத்தர் ரொம்ப அழகா இருந்தா அவங்கள பார்த்து சைட் அடிப்பாங்கன்னு இருப்பேன். அந்த மாரி உங்கள சைட் அடிச்சுட்டே இருப்பேன் சார். "இவ்ளோ அழகா இருக்கிறீங்க" அப்படின்னு. இது 2த்துக்கும் என்ன சார் ரீசன்? அந்த எனக்கு எனர்ஜிக்கும் சரியா இந்த காதுல அழகு. விழுவல கௌதம். இன்னொரு தடவ சொல்லுங்க. கடைசியில சொன்னது மட்டும். சார் உங்கள நான் சைட் அடிச்சுட்டே இருப்பேன் சார் நானு. அடிக்கடி ஸ்க்ரீன்ல. சும்மா தமாசுக்கு ஸ்க்ரீன் சொன்னேன் நானு. ஆ. ஓகே. சேவ் பண்ணியே வச்சிருப்பேன் சார் உங்க ஃபோட்டோவ. அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அவர் பார்க்குறப்பயே அழகா இருக்கு அப்படின்ற மாரி. ஓகே, ஓகே, ஓகே. அது என்ன அப்டின்னா, நீங்க நீங்க வந்துட்டு என்கிட்ட நீங்க பார்க்குறீங்க கௌதம். ஓகே சார். உங்களுக்கு ஒருத்தர பிடிச்சிருக்கு அப்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்கள சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப நல்லவரு சொல்றோம். சரியா? ம். அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, உண்மையிலேயே நம்ம நல்லவரா இருக்கிறதுனால, நம்ம கிட்ட இருக்கிற குணம் வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட தெரியறதுனால, நமக்கு ம். வந்துட்டு தெரியுது. அப்ப உண்மையிலேயே நல்லவர் அவர விட நீங்க நல்லவரு. அப்ப என்ன விட நீங்க வந்துட்டு உண்மையிலேயே அழகானவரு. புரியுதுங்களா? ஓகே சார். பாருங்க புரியுதுங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து என்ன நானும் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் நானு. ஏன்னா நீங்க நீங்க மேல வந்து டக்குன்னு நீங்க பேசியிருக்கீங்க. ம். இப்ப நீங்க பாருங்க, நம்ம சினிமால தான் ஒரு அஜித் படத்துல தான் ஆ பார்க்காமலே லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ம். ஆமா சார். அதுதான் சினிமால பார்த்திருக்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, ஒருத்தரோட மேஜரா அவங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கரியர் பார்க்காமலே வந்துட்டு என்ன எப்படின்னா உருவாகுது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க? இந்த டெக்னாலஜியோட பவர். இப்ப 1 1/4 வருஷமா நடந்த இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து ரியலா வந்துட்டு இது ஆப்ஸ்டக்கிள் கிடையாது. இது வந்துட்டு ரியலான்னு உத்து பார்க்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. கௌதமோட ஆ கேட்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏன்னா நீங்க வந்துட்டு பார்த்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா ஆள இதுவரைக்கும் நேர்லயே நீங்க பார்க்கல. இதோட பவர் வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வேர்ல்டு வந்துட்டு என்ன அப்படின்னா வெர்ச்சுவல் வேர்ல்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த பேண்டமிக்கு முன்னாடி உலகம் வந்துட்டு ஒரு சின்ன பந்து. யார் வேணாலும் ஏறி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் டக்கு டக்குன்னு போயிட்டு வரலாம். இப்ப நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்ல. நீங்க கையில வச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த மொபைல் ஃபோன் இருந்தா, உலகமே நம்ம கையில நீங்க ஒரு சின்ன குக்கிராமத்துல இருந்தா கூட போதும். அங்கிருந்து நீங்க இந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணி நீங்க பெரிய லெவல்ல வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா நெறைய இருக்குங்கிறது, இப்ப இந்த கௌதமோட எக்ஸ்பீரியன்ஸ வந்துட்டு கேட்கும்போது, ஓகே இது என்ன கேள்வி மாரி தெரியலையே! என்ன ஏதோ பாராட்டுற மாரி இருக்கே கௌதம். சார் 2ம் வச்சுக்கலாம் சார். அந்த மாரி நாங்களும் ஆகணும். அந்த அந்த எனர்ஜி காலையில ஓ! 4 மணிக்கு வெரி இருக்கிற குட், வெரி குட், வெரி எனர்ஜியும் குட். நைட்டு 11 மணி வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்றீங்க. அந்த அழகும் கேரி ஃபார்வர்ட் பண்றீங்க. அது 2த்துக்குமே உண்டான இதுதான் சார் வேணும். ஓகேங்க. இப்போ நீங்க கேட்டது வந்துட்டு இந்த எனர்ஜி வந்துட்டு என்ன அப்டின்னா, ஒருத்தரது காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த எனர்ஜி வந்துட்டு என்ன அப்டின்னா இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க. சரியா? இப்ப ம். ஓகே எனக்கு அந்த சார். எனர்ஜி இருக்கிறதுக்கு வந்துட்டு காரணம் என்ன? கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன அப்டின்னா, ஒரு 180 நாளா நான் வந்துட்டு என்ன அப்டின்னா, காலையில 3:80க்கு 50க்கு எந்திரிக்கிறேன். நைட் வந்துட்டு ஒரு 11:30, 11:15 அந்த மாரி வந்துட்டு என்ன அப்டின்னா படுத்து தூங்குறேன். சரியா? அப்போ சரி. நான் காலையில இருந்து வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்டின்னா, என்னோட மிஷனுக்கு வந்துட்டு நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. என்னோட மிஷன் வந்துட்டு என்ன அப்டின்னா 2030க்குள்ள இதுவரைக்கும் ஒரு 35 லட்சம் பீப்புளுக்கு வந்துட்டு டைரக்டாவும், இன்டைரக்டாவும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். போன வருஷத்துக்கு முன்னாடியே. சரியா? இந்த சரி. பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்துட்டு கிரியேட் ஆகும்போது, என்னோட மைண்ட்ல என்ன மிஷன் வந்தது அப்டின்னா, ஒரு 1 crore ஃபேமிலிக்கு 2030க்குள்ள அவங்களோட ஸ்டாமினா, இம்யூனிட்டி இன்கிரீஸ் பண்ணி ஐடியல் வெயிட்ல ஹெல்த்தியா இருக்கணும். ம். அதுக்காக வந்துட்டு என்ன அப்டின்னா, இப்ப நான் காலையில எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட மிஷனுக்கு வந்துட்டு வொர்க் பண்றேன். இப்போ சின்ன பீப்பிள் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்றதுங்க? இப்போ ஒரு வேலையே இல்லாம ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க ஆயிருக்கீங்க. உங்களுக்கு மிஷன் வந்துட்டு இனிஷியலா வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு கம்மி. ஆனா, உங்களுக்கு நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த கோல் வந்துட்டு நீங்க பிடிச்சுக்கணும். ஒரு 1 இயர் கோல். 1 இயர்ல பணம் ஒரு பிரச்சனை இல்லன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் அவசியம் தேவை? அத அடையறதுக்கு உண்டான அந்த கோல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ம். கோல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க காலையில இருந்து எந்திரிச்சு நீங்க ஆப்பரேட் ஆகும்போது, நீங்க எந்திரிக்கிறது, நீங்க பேசுறது, நீங்க பண்றது, இது எல்லாமே உங்களோட கோல நோக்கி அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களா இருக்கும்.
அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, எனர்ஜி வந்துட்டு என்ன அப்படின்னா நல்லா இருக்கும். எப்படி எப்படி உண்மையிலேயே உங்களோட கோலை வந்துட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தூக்கமே வராது. புரியுதுங்களா? புரியுது சார். ஆனா அதை அடையறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்றதுங்க, நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகள் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓகே. முயற்சிகள் பண்ணும்போது நமக்கு சில சமயம் நம்ம நினைக்கிறது நடக்கும். நினைக்கிறது நடந்ததுன்னா ஜாலி கண்டினியூஸா நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா நம்ம நினைக்கிறது நடக்கல அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆயிடும். புரியுதுங்களா? ரிஜெக்ஷன்ஸ் வருது. சில சமயம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம முயற்சியில வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது. பீப்புள் வந்துட்டு நோ சொல்றாங்க. ஆனா தொடர்ச்சியா நீங்க உங்க கோலுக்கு உண்டான வேலைகளை நீங்க செய்யறது என்ன அப்படின்னா, நீங்க அதை உத்து பாத்தீங்கன்னா அது லர்னிங் ப்ராசஸ் வந்துட்டு நடக்குது. ஆனா நம்ம அது கண்ணுக்கு தெரியாது. நம்ம ரிசல்ட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த லர்னிங் ப்ராசஸ் அந்த எஃபர்ட்ஸ் வந்துட்டு என்னங்கன்னா மரத்துக்கு கீழே போகுது பாத்தீங்களா, ரூட்ஸ் அது. ஆமா அது சார். ரூட்ஸ் வந்துட்டு எப்பயுமே பிட்டரா தான் இருக்கும். லர்னிங் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் பிட்டரா தான் இருக்கும். ஆனா ம். நீங்க அதை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூட்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள இறங்குனதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீல இருந்து அந்த ரூட்ஸ் இறங்கின ட்ரீல இருந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வரும். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து வேர் இறங்கும் போது இறங்கின பிட்டர்னஸ் கிடைக்காது, ஸ்வீட்னஸ் வந்துட்டு கிடைக்கும். சரியா? என்ன சரிங்க பிரச்சனை சார். அப்படின்னா லேர்ன் பண்ணும்போது உடனே ரிசல்ட் கிடைக்காது. ஆனா லேர்ன் பண்ற ப்ராசஸ்ல தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கும், அந்த அழகு வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். ஓகே சார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றாங்கல்ல. நீங்க எப்பயுமே ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே நம்ம ஒருத்தங்க இருந்தோம் அப்படின்னா அவங்க டல்லா தான் இருப்பாங்க. ஓகே சார். தோக்காம ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம ஓகே. நான் என்ன சொல்றேன்னா சீக்கிரமா நிறைய தடவை தோத்துருங்க. சரி சார். சரியா? ஓகே. கிளியர். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான லர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நடந்திருக்கு. இப்ப ஓகே. நான் உங்களுக்கு என்ன நீங்க கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, என்ன இவ்வளவு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1523 பேர் இருக்கிறீங்க. இப்ப இந்த கான்வர்சேஷன்ல நம்ம கௌதம் கூட நம்ம பேசும்போது, உங்கள நீங்க எந்த இடத்துல நீங்க ஃபிட் பண்ணீங்க? உங்களோட லர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன? அப்ப லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா அன்சர்டன். அன்சர்டன் அப்படின்னா வெறும் கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடக்காது. அந்த டைம்ல வந்துட்டு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளேயே இருக்கணும். நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன் நானு? எப்பயுமே கத்துக்கோங்க. எப்பயுமே கத்துக்கோங்க. உங்களோட ஓகே. டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல உங்களோட லர்னிங் எபிலிட்டிய வந்துட்டு லேர்ன் பண்றது வந்துட்டு டபுள் டைம் இன்கிரீஸ் பண்ணுங்க. எதை நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க பொசிஷன்ல இருக்கிறீங்களோ, இதிலிருந்து நீங்க வெளியில வரதுக்கு, இன்னும் பெட்டரா ஆகறதுக்கு நீங்க இப்ப என்ன கத்துக்கணுமோ, அத நீங்க கத்துக்கணும். இப்ப நீங்க எல்லாருமே நீங்க இங்க இருக்கக்கூடிய பீப்பிள் எல்லாருமே, இப்ப நீங்க இந்த செஷன்ல உள்ள இருக்கிறதுக்கு காரணமே, டெக்னாலஜில வந்து ஒரு கிளப் ஹவுஸ வந்துட்டு நீங்க கத்துக்கிட்டதோட விளைவு தான் உள்ள இருக்கிறீங்க. டிட்டோ இதே மாரி தான் நம்ம கத்துக்கணும். சரியா? சரி அடுத்தது சார். அடுத்தது யார் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கௌதம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்டீங்க. ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டில அவருக்கு கிடைச்ச சில ஐடியாஸ் மூலியமா அவரோட கரியரே வந்துட்டு என்ன அப்படின்னா டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. சரியாங்க? அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து என்ன எர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைச்சது? அத வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லுங்க. கை தூக்குங்க. ஓகே. வணக்கம் சார். வணக்கம். சாந்தி சொல்லுங்க சாந்தி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். அப்படியா? என் ஓகே. ஆமா. நீங்க என் பேர் உங்க சாந்தி. ம். எனக்கு வயசு 57 ஆகுது. சரி. என்ன கத்துக்கிட்டீங்க? ஆமா. என்ன நீங்க அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்சது சொல்லுங்க. நான் வந்து ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி உங்களுடைய இது கேட்டேன் சார். எது கேட்டீங்க? அந்த ப்ளூ பிரிண்ட். சரி. ம். அந்த ப்ளூ பிரிண்ட் கேட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் சார் எனக்கு அந்த வாழ்க்கையில திருப்பம்னு சொல்லணும். அப்படியா? எப்படி? ஆமாங்க சார். உண்மையிலேயே நான் ம். ரொம்ப ஏதோ ஒரு ஜென்மத்தில நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். அதனால தான் உங்க மாரி ஸ்பீச் எல்லாம் கேட்கறக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ம். 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 ஆமா. நான் என்ன வந்து நீங்க அதுல அதுல என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? நான் வந்து சராசரி குடும்பத்துல இருந்தேன். எனக்கு வந்து சேவிங்ஸ் எல்லாம் என்னன்னே தெரியாது சார். ம். சேவிங் பண்ணணும். அத எப்படி கொண்டுட்டு போகணும்னு தெரியாது. சம்பாரிச்சுட்டு வரது பூரா செலவு தான் சார் பண்ணியிருக்கேன். எதையுமே மிச்சம்லாம் பண்ணல. பண்ண தெரியல. ஆனா பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா செய்ய தெரியல. ம். ஆனா ம். உங்களுடைய இத கேட்டு நான் நெறைய மிச்சம் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? இப்போ ஆமா. இப்ப இந்த இந்த 1 1/2 மாசத்துல 1 1/2 மாசத்துல. சேவிங் வந்து மணிய வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தத வந்துட்டு கத்துக்கிட்டு போய் நீங்க சேவ் பண்ணீங்க.
ஆமா, ஆமா. நீங்க சொல்லிக் குடுத்தத அப்படியே செஞ்சேன் சார். இன்னைக்கு ம், ம். குடும்பமும் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. அதுல மிச்சமும் இருக்கு. எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கிறீங்க? 30,000 வச்சிருக்கேன் சார். எவ்வளவு மாசத்துல? இந்த ஒரு 15 நாள், 20 நாள்ல. ஓ, ஓகே. எப்படி? அ என் வர வருமானத்துல நீங்க ஒரு ரூ. ம், 10, ரூ. 100 வந்தா ரூ. 10 எடுத்து வைக்கணும்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே ம், ம், மாரி 2000 ம், வந்துச்சுன்னா ரூ. 200 எடுத்து வச்சுருவேன் சார். ம், அப்படியே ம். எடுத்து எடுத்து வச்சதுல வந்து இப்ப 30,000 சேர்த்துட்டேன் சார். இன்னும் வீட்ல யாருக்குமே தெரியாது. பத்திரமா வச்சுக்கோங்க. ஆ? பத்திரமா அத வந்துட்டு வச்சிருக்கேன். என்னது ஓகே. ஆம். சரி, அ, இப்ப அ. 57 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஒண்ணுமே செய்யல சார். வீட்ல தான் சோறு பொங்கி போட்டுட்டு இருந்தேன். அப்படியா? சரி. பிள்ளைகள எப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ம், ம், அ ம், சட்டி முட்டிய கழுவிக்கிட்டு பிள்ளைகள பார்த்துட்டு வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மளால ம், என்ன வேலை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாவே ஓடுச்சு சார். ம், ம், ஏதாவது இந்த உலகத்துல பதிச்சுட்டு போணுன்ற ஒரு வெறி உள்ள எனக்கு இயற்கையாவே இருந்துச்சு. ஆனா வழி தெரியல. ம், ம், ஆமா. ஆனா உங்களுடைய அந்த பேச்ச கேட்டேன் பார்த்தீங்களா? ம், அப்பத்தான் சார் எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போணும். வழி தெரியலன்னு நெனச்ச ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றது எனக்கு ஒரு ஆக்கமும், ஊக்கமும் கிடைச்சுச்சு சார். ம், 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 ஆமாங்க ம். சார். ஆமா. ஏதாவது ஒண்ண சரி. பதிக்கணும். அதே மாரி உங்களுடைய வார்த்தை ஒவ்வொன்னும் எனக்கு எனக்கு கூட இருந்த ஒருத்தர கைடு பண்ணி கைய பிடிச்சு கூட்டிட்டு போன மாரி தினம் நெனைப்பேன். ம், 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 எனக்கு அந்த அச்சீவ்மெண்ட்னா என்னன்னே தெரியாது சார். என்ன அச்சீவ்மெண்ட்னா என்ன? ம், கேள்விப்பட்டிருக்கேன். அப்டின்னா என்னன்னு யாருமே எனக்கு விவரம் சொல்லிக் குடுக்கல. ம், ம், எனக்கு ம். படிக்க தெரியாது. ஏன் எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க நீங்க? 2வதா சார் படிச்சுக்க 2வதும் ஃபெயிலு சார். அத நெனச்சா இப்ப வெட்கமா இருக்கு சார். ஆ, ஆ, ஆ. நீங்க உங்களுக்கு பாவம் அந்த காலத்துல உங்களுக்கு இந்த கொரோனாலாம் வரல. வந்திருந்தா ஆல் பாஸ் போட்டிருப்பாங்க. பாஸ், ஃபெயில் அ, ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டு பாஸ் ஆயிருக்கலாம். சரி, ஓகேங்க. ஆ, இப்ப அ. வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க அந்த ப்ளூ பிரிண்ட் புரோகிராம் வந்துட்டு நீங்க அந்த மாரி புரோகிராம் அட்டெண்ட் பண்ணணுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது? எப்படி வந்துட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க? அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மணி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னொரு பதிலும் நீங்க சொல்லணும். எப்படி சொல்லுங்க. வந்துட்டு கேளு. பணம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க சம்பாரிச்சிருக்கீங்களா? நான் வேலைக்கெல்லாம் போனதில்ல சார். வேலைக்கு போனதில்ல. வீட்ல வந்துட்டு என்ன ஆனா எப்படின்னா இருந்தீங்க? வீட்ல ம், தான் இருப்பேன். எங்க வீட்ல அவரு கொத்தனாரு. எனக்கு 3 பிள்ளைங்க. அவரு குடுத்த வருமானத்துக்குள்ள அ சிக்கனம் பண்ணி செய்வேன். ஆனா சிக்கனத்திலேயே ஏதாவது எடுத்து வைக்கணும்னு தோணுமே தவிர, அத ம், வந்து எடுத்து வச்சு ஏதாவது வாங்கணும்னு தோணும். அது பிள்ளைக இருந்தனால அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருந்தேன். அந்த நேரமும் இந்த மாரி ஆளுகளுக்கு தான் செஞ்சிருந்திருப்பேன். ம். சரி, எனக்கு வழி சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு சரியான அந்த கைடு சொல்லுவாங்கல்ல, அந்த கைடு பண்ண ஆள் இல்ல. சரி. எப்படி என்ன பார்க்கறதுக்கு எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது? நான் சொல்லிக் குடுக்கறத கத்துக்கிறதுக்கு? இது என் பேத்தியோட கூட படிக்கிற ஃப்ரெண்டுடைய அம்மா தான் சார் எனக்கு அந்த வழி சொன்னாங்க. சொன்னாங்க இந்த இத. ஓ, ஓகே, ஓகே. அங்க ஆமா. கத்துக்கிட்டது வந்துட்டு பணம் வந்துட்டு சேவ் பண்ணணும்னு சொன்னது வந்துட்டு கத்துக்கிட்டீங்க. அப்புறம் வேற என்ன ஆமாமா. கத்துக்கிட்டீங்க? அப்புறம் என் மகன் ஊருக்கு போனப்ப தான் சார் உங்க இத நான் கேட்கும்போது எனக்கு தோணுச்சு. நம்ம ம், வந்து 57 வயசுல ஒண்ணுமே முடியாது அப்படின்னு நெனச்ச ஒரு விஷயத்த, ஒருத்தர் ம், மூலியமா நம்ம கேட்கும்போது ஏன் செய்ய முடியாதுன்னு அந்த உள்ள ஒரு வெறித்தனம் வந்துச்சு சார். ம், ம், ஆமாங்க சார். ம். அந்த வெறித்தனம் தான் சார். இன்னைக்கு ஏதாவது செய்யணும். செஞ்சு விட்டுட்டு தான் போகணும். இருங்கம்மா. நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது வந்துட்டு என்ன சொல்லுங்க அப்டின்னா, சார். நீங்க ரொம்ப முக்கியமானது சொல்றீங்க. இந்த ஆ, ஆ. வெறித்தனம் எனக்கு தோணுனது நான் பேசும்போது, கேட்டுக்கும்போது வெறித்தனம் தோன்றதுன்னு சொன்னீங்கல்ல. என்ன கேட்டு ஆ. இந்த மாரி ஒரு வெறித்தனம் வந்தது? என்ன அந்த இடத்துல கத்துக்கிட்டீங்க நீங்க? இது உங்களுடைய இந்த ப்ளூ பிரிண்ட் கேட்கிறப்ப, ம். ஒரு தான் அந்த கண்ணாடி ஒரு எக்ஸர்சைஸ் ஒண்ணு சொல்லிக் குடுத்தீங்க. சரி. அந்த கண்ணாடி ம், எக்ஸர்சைஸ போய் நான் நின்னு பார்த்தேன் நானு. ஒரு 10 நிமிஷம் நீங்க பார்க்க சொன்னீங்க. அதே ம், மாரி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ம், இருக்கும்போது எனக்கு உள்ள ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் இப்படி? உள்ள மனசு ம், என்னமோ சிங்கம் போல இருக்கு. ஏன் இப்படி பூனை மாரி தூங்கிக்கிட்டு இருக்கு? ம், அப்படின்னு ம். எனக்கு டப்புன்னு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. அந்த படத்துலலாம் வந்த மாரி வந்துச்சு. அதான் சார் எனக்கு உங்கட்ட உங்க பேச்சு என்னை கொண்டு போனதுக்கு காரணமே அதான் சார். ஓகே, ஆமா. ஓகே. வேற என்ன நீங்க அது வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க 2 சொல்லியிருக்கீங்க.
இத ம். நீங்க கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க? என்ன பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா கிடைச்சது? உள்ள இருக்கக்கூடிய அந்த அ ப பூனை வந்துட்டு உள்ள இருந்த சிங்கம் வந்துட்டு என்ன அப்டின்னா வெளியில வந்து வெளியில இருந்த பூனை வந்துட்டு என்ன அப்டின்னா ஓடி போயி, எப்படி அ. நீங்க வந்து இந்த பணத்த சேவ் பண்ணாங்கிறீங்க? ரூ. 30,000 சேவ் பண்ணாங்கிறீங்க. இப்ப பாருங்க, இப்ப முன்னாடி பேசினவர் வந்து இந்த அவ்வளோ பிடெக் படிச்சிருக்காரு, பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு ரூ. 2,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவரு வேலைய வந்துட்டு இழந்து வந்திருக்காரு. நீங்க 2வது ம். படிச்சு எந்த அனுபவம் இல்லாம 57 வயசுல ரூ. 30,000 சேவ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. என்ன ம். தொழில் பண்ணீங்க நீங்க? நான் ஒண்ணும் வீட்ல துணி மட்டும் தான் சார் தப்பேன். சரி, இந்த பணம் எப்படி சம்பாரிச்சீங்க? இந்த பணமா? ம், எங்க கோச் மூலியமாக எனக்கு ஒரு கோச் ம். இருக்காங்க. அவங்க மூலியமா தான் சார் இத நான் சம்பாரிச்சேன். சரி, வேற என்ன உங்களுக்கு வந்துட்டு இந்த லேர்ன் பண்ணது கத்துக்கிட்டதுனால வேற என்ன கிடைச்சது உங்களுக்கு? கத்துக்கிட்டனால இன்னைக்கு என் பேரன், பேத்தி குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆ, கோவம் வரும். அதுல ஆ. சட்டுன்னு அடிச்சுட்டேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு பின்னாடி நான் அத தொடுறதே இல்ல சார். குழந்தைங்கள அடிப்பீங்க. இப்ப அடிக்கிறது ஆமா. இல்ல. அடிச்சுப்புடுவேன். சட்டு சட்டுன்னு அடிச்சுப்புடுவேன். நீங்க சொல்லுவீங்க இந்த உலக்க கைய வச்சுக்கிட்டு அடிச்சீங்கன்னு. அப்ப என் கையவே நான் பார்த்துருக்கேன் சார். அப்படியா? ஓகே. ஆ, என்ன ஆ. என்ன மாரி பிள்ளைகள அடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த வலிய அப்பத்தான் சார் என்னால உணர முடிஞ்சுச்சு. சரி, இப்ப நீங்க நீங்க சொல்றீங்க, உங்களுக்குள்ள நீங்க கத்துக்கிட்டதுனால அந்த 5 நாள் வந்துட்டு நீங்க வந்தீங்க. கத்துக்கிட்டதுனால வந்து பணத்த வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க. அடுத்தது வந்துட்டு ம். 2வது என்ன சொல்றீங்க அப்டின்னா வந்து, உள்ளுக்குள்ள இருந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும்னு வந்திருக்கீங்க. ம். ரிலேஷன்ஷிப் வந்துட்டு முதல்ல எல்லாரையும் அடிக்கிறது, கோவப்படுறது இருந்தது வந்துட்டு இல்லன்னு சொல்றீங்க. வேற ஏதாவது ம். உடல் சம்பந்தமா, ஆரோக்கியம் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? இந்த 1 1/2 மாசத்துல? சார் ரொம்ப அது முக்கியம் சார். அத சொல்லவே நான் மறந்துட்டேன். அது ரொம்ப முக்கியம். எனக்கு ம், வந்து ம், அ ம், மூட்டு வலி, ஷோல்டர் வலி, கழுத்து வலி, இது கையில ம், இந்த நரம்பு பிரச்சனை எனக்கு ரொம்ப இருந்துச்சு சார். அதே மாரி ஹார்ட் பிரச்சனை எனக்கு ரொம்ப தொந்தரவு குடுத்துச்சு சார். ம், ஆமா. அது 5 ம், வருஷமாவே அத நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த இதுலருந்து நான் வெளியில வந்துட்டேன் 1 வாரத்துல. ம், 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 இதெல்லாம் முக்கியமானது. அந்த கம்ப்ளீட்டா நான் வெளியில வந்தது, அதுக்கப்புறம் தான் சார் என்னையவே நான் உணர்ந்தேன். ம், ம், எவ்வளவு ம், உடம்பால எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். இவ்வளவு ஈஸியா நம்ம வெளியில வருவோம்னு நான் நினைக்கவே இல்லன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ம், சார் நான் உங்க இதெல்லாம் நெறைய கேட்க ஆரம்பிச்சேன். ம், 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 ஆமா. இப்ப ம். எனக்கு எந்த தொந்தரவுமே இல்ல. நல்லா இருக்கேன். ம், 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 ம். இப்ப இவ்வளவு ஆமா. வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு. பணம் வந்துட்டு சம்பாரிச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அத சேவ் பண்ணியிருக்கிறீங்க. ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு உறவுகள வந்துட்டு என்ன அப்படின்னா நல்லபடியா மெயின்டெயின் பண்றீங்க. அவ்வளவுதானே, ம். அப்புறம் திருப்பி கத்துக்கிறதுக்கு திருப்பி ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? கத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் நெறையா போணும் சார் வாழ்க்கையில. இன்னும் நெறைய இடத்துக்கு போணும் சார். அச்சீவ்மெண்ட்ன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த இடத்துல நம்ம தொட வேணாமா? அப்படியா? அடிச்சிருவீங்க போல இருக்க. கோவமா இருக்கிறீங்க. இல்ல சார், இல்ல சார். ஆ, பாருங்க, நம்ம என்ன அப்படின்னா, நம்ம கத்துக்கிறது அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, படிக்கிறது. படிக்கிறது அப்படின்னா ஸ்கூலு, காலேஜு அங்க போய் படிக்கிறது. நீங்க ம். படிக்கிறதுக்கும் நம்ம வந்து பண்றது வேலைக்கும் பாருங்களேன், எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறத பாருங்க. பெரிய லெவல்ல வந்துட்டு என்ன ம். அப்படின்னா, ஒரு பெரிய ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் வந்துட்டு கிடைக்காது. இப்ப 57 வயசான ம். சாந்தி 2வது ஃபெயிலுன்னு ம். சொல்றாங்க அந்த சாந்தி. அவங்க கத்துக்க ஆரம்பிச்சு, அப்ப உண்மையான கல்வி எது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியணும். வாழ்க்கை கல்வி. இப்ப இவங்களுக்கு வந்து இந்த கல்வி மூலியமா ஒரு எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்பட்டிருக்கு பாருங்க. இப்ப இந்த லர்னிங்ல வந்துட்டு இவங்க எர்னிங் என்ன இருக்கு? ஹெல்த் இருக்கு. மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன் இவங்க வந்துட்டு குரோ ஆயிருக்காங்க. இல்லையா? இப்ப இவங்க 2 பேர் பேசும்போதும் இந்த ப்ளூ பிரிண்ட்ன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு வேற ஒண்ணுமே இல்லைங்க. என்னோட சிக்னேச்சர் ப்ரோகிராம்ங்க அது. அதாவது என்ன அப்டின்னா, ஒரு 22 வருஷமா நான் வந்துட்டு ஒரு நார்மல் பொசிஷன்ல இருந்து இது 3மே வெல்த், ஹாப்பினஸ் இல்லாம இருந்து, இன்னைக்கு வந்து ஒரு உச்சபட்ச நிலைமைக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா அடைஞ்சிருக்கிறேன் நானு. சரிங்களா? வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் இதுல வந்துட்டு என்ன அப்டின்னா நான் பண்ணியிருக்கிறேன் நானு. வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்டின்னா ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனது சில இன்டர்வியூஸ் எல்லாம் வரும்போது நெறைய பேர் வந்துட்டு என்ன அப்டின்னா, நம்ம ஜனங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, இந்த மாரி ஆகுறது எப்டின்னு என்ன கேட்கும்போது, அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, இந்த ப்ளூ பிரிண்ட் கோர்ஸ் வந்துட்டு என்னோட சிக்னேச்சர் ப்ரோகிராம். எப்படி ஒருத்தங்க வாழ்க்கையில வந்துட்டு என்ன மாரி லெவல்ல இருந்தாலும், அவங்க வெல்த், ஹாப்பினஸ்ல வந்துட்டு அதிலிருந்து மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த கோர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் ஒரு 5 டேஸ் 5 செஷனு காலையில 5 ஏஎம் ஒரு 1 1/4 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் டிஃபரெண்ட் டாபிக்ஸ வந்துட்டு என்ன அப்படின்னா, டீப்பா போயி, சிம்பிளா எப்படி வந்துட்டு பண்ணணும், நான் என்ன பண்ணனோ அத வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் குடுக்குறேன். அத கேட்கும்போது அவங்களோட லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த மாரி மாறி இருக்கு.
உங்களோட லைஃப்ல நீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த சிக்னேச்சர் ப்ரோக்ராம் வந்துட்டு பாருங்க. நீங்க லக்கிலி நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க. நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு வர புதன்கிழமை அன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல எனது இன்ஸ்டாகிராம் இருக்குங்க. அதுல நீங்க வந்து உள்ள போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அந்த ப்ரோக்ராம்குள்ள வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய இருக்கு. இல்ல நீங்க உங்களை யாராவது உங்களை தெரிஞ்சவங்க இங்க கூட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இதோட டீடைல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அது வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நானு. சாந்தி, வேற சொல்லுங்க ஏதாவது சார். வேற ஏதாவது இல்ல கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு உங்ககிட்ட நினைக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்கணும் சார் நானு. அப்படியா? சொல்லுங்கம்மா. ஆமாங்க சார். ம் நான் உங்க மாதிரி நான் வரணும்னா என்ன சார் செய்யணும்? அதான் வந்துட்டீங்களே. நீங்க என்ன மாதிரி வரணும்னு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நினைச்சிட்டீங்க. எப்ப நினைச்சீங்களோ அப்பயே ஆ, நீங்க அந்த ப்ராசஸ்க்குள்ள போயிட்டீங்க. இப்ப நீங்க ஆ, பண்ணதை வந்துட்டு நீங்க சொல்றத பார்க்கும்போது நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு உங்களை பாக்குறேன் நான். ஏன்னா ம், 1999 நீங்க எப்படி நீங்க இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ வந்தீங்களோ அந்த மாதிரி நான் வந்தவன் நான். நீங்க சொன்ன மாதிரி ம், நானும் லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டவன் நான். அப்ப நான் வந்து இதுல இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். இப்ப நீங்க அந்த பிகினிங்ல நான் என்னெல்லாம் பண்ணனோ அதே தான் நீங்க இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கத்துக்கிறது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, இப்ப நீங்க இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இது வந்துட்டு லர்னிங் கிடையாது. லர்னிங் அப்படின்னா என்ன நம்ம லேர்ன் பண்றோமோ அதை போய் பண்ணிட்டீங்கன்னா தான் லேர்னிங். அப்படி இல்லைன்னா என்ன அப்படின்னா நீங்க ஜஸ்ட் சீயிங் ஹியரிங் வந்துட்டு ஒரு நாளும் லர்னிங் ஆகாது. லர்னிங்கும் டூயிங்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா சைமல்டேனியஸா வந்துட்டு என்ன அப்படின்னா நடக்கணும். ஒண்ணு நீங்க புதுசா நீங்க கத்துக்கிறீங்களா, இப்ப நீங்க இவங்க 2 பேர் பேசுறத கேக்குறீங்க, நான் பேசுறத கேக்குறீங்க. அதுல நீங்க என்ன வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ எடுத்துக்கிட்டு போய் இமிடியேட்டா நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க எதை நீங்க யூஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதை நீங்க யூஸ் பண்ணலையோ அது எல்லாமே லூஸ் பண்றீங்க. இப்ப நீங்க வந்து நீங்க அப்படி நினைக்காதீங்கம்மா. நீங்க ஏன் என்ன மாதிரி ஆகணும், என்னை விட நீங்க பெரிய ஆள் ஆகணும். நீங்க எப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களோ அன்னைக்கே ம், உங்களோட லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு ம், இன்னொன்னு கூட சுருக்கமா சொல்லுவேன் நானு. நீங்க வந்துட்டு நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறீங்க. ஒரு 1.5 ம், மாசத்துல உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க கத்துக்கிட்டீங்க, கத்துக்கிட்டதை நீங்க பண்ணி ரிசல்ட்ஸ் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதை நிறுத்தாம ம், பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா நீங்க யார் வந்துட்டு நீங்க ஹெல்ப் பண்றீங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. தானா ம், நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்னை விட மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா நீங்க உயர்வடையறதுக்கு உண்டான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சீலிங்கே கிடையாது. உங்க கொத்தனார் பாஷையில சொல்லணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய பில்டிங் வேணாலும் கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க இப்ப என்ன பண்ணீங்களோ அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் சரிங்க திரும்ப சார். திரும்ப கத்துக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப என்ன சரி. கத்துக்கிட்டீங்களோ அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா சரியில்லாதது சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரெல்லாம் மீட் பண்றீங்களோ அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. சரிங்க சார். ஏன்னா நீங்க நீங்க பேசுனது எனக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப எனக்கே வந்துட்டு உணர்ச்சி பிளம்பா இருக்கு. அப்போ நீங்க உங்க கீழே உங்க கூட இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கும்போது உங்களை ஆல்ரெடி தெரிஞ்ச பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. நீங்க குயிக்கா அச்சீவ் பண்ணலாம். சரியா? சரிங்க ரொம்ப சரிங்க சார். சந்தோஷம்ப்பா. நல்லது சந்தோஷம். சார். இன்னைக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடக்குது. ஒரு நிறைய படிச்சவரு இன்னொருத்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா 2வது படிச்சவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பேசுறாங்க. சரியா? அடுத்து இன்னொருத்தர் வாங்க பார்க்கலாம். ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க உங்க பேருங்க? சார் என் பேர் முகமது சாலி. நான் கேரளா இருந்து பேசுறேன். ஓ, கேரளால இருந்து பேசுறீங்க. சாலி, சொல்லுங்க சாலி. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வெல்னஸ் கோச்சா இருக்கேன் சார். இப்போ நான் தமிழ்ல பேச போறேன் சார். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் நான் சாரோட கூட தமிழ் பேசுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால அப்படியா? கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தாலும் ஐயோ, அஹ், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க பேசுங்க. உள்ள இருந்து நீங்க பேசுங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா போதும். சரியா? இங்க தமிழ் பரீட்சை எல்லாம் வைக்கல. அதனால நீங்க தைரியமா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பேசுங்க. உங்களோட ஓகே. லைஃப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்க? அப்புறம் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஏதாவது ஒரு லர்னிங் ப்ராசஸ்க்குள்ள போய் நீங்க அதுல இருந்து நீங்க மாறினது, உங்களுக்கு கிடைச்சத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் என்னோட சின்ன வயசுல எனக்கு அப்பா கிட்ட இருந்து அது வீட்டுல நம்ம உட்காரும்போது, நம்ம படிக்கும்போது, நம்ம கூட இருக்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் பண்ணுவோம். எல்லாமே இருக்கும். எல்லாருமே இருக்கும். ம், ஆனா, என்ன ம், பொறுத்த வரைக்கும் என்னோட 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங் யாருமே என்ன வீட்ல யாருமே போனது கிடையாது. ஆனா, ம், அப்படிதான் இருந்தேன்.
ஃபேமிலில. ம். ஆனா என்னோட ம். காசு, பணம் செலவு பண்றது எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நான் படிச்சேன். அதுக்கப்புறமேட்டு ம். என்னோட எல்லா வேலையும் எனக்கு ட்ரெஸ்ஸுல இருந்து, எனக்கு பணம், படிக்கிறது எல்லாமே என்ன பிரதர் தான் எல்லாமே பண்ணி குடுத்தது. ஆனா நான் ம். பார்க்கும்போது அந்த நான் முடிவு பண்ணிட்டேன். என் அப்பா மாதிரி அவங்க இப்ப பண்ண பண்ண மாதிரி நான் இருக்கக்கூடாதுங்கிறது. அவங்களுக்கு அத நான் ம். எடுத்துக்கிட்டேன். ஸ்கூல் ம். படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னா, ம். இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் மேக்னெட்டா ஆவணும்னு நான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்லாம் படிச்சுட்டே இருக்கும் அது. எப்ப படிச்சாலும் அது ம். பேசும்போது அது அப்படி பேசிட்டே இருக்கும். ஆனா, என் கூட இருக்கிற எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. "ஏன் நீங்க இப்படி பண்றது? உங்களுக்கு இவ்வளோ ம். இது இருக்கு. எப்படியாவது நீ இன்டர்நேஷனலா சொல்லிட்டே இருக்குத அடிக்கடி." அந்த மாரி பேசும். ம். ஆனா இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப ம். பிடிக்கும். இன்டர்நேஷனல் பிசினஸ் மேக்னெட்ங்கிறது. ஆனா எப்படி பண்ண முடியாதுன்னு தெரியாது எனக்கு. ஆனா படிப்பு ம். முடிச்சதுக்கு அப்புறம் நான் டிகிரியும் முடிச்சது. ஆனா படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா காப்பி அடிச்சது எல்லாமே பாஸ் ஆகுது நானு. டிகிரி எல்லாமே. இங்க ஏன் ம். சொல்றது அது. அதுக்கப்புறம் நான் ம். கனடா போனதுக்கு ரொம்ப ம். ஆசைப்பட்டேன். படிக்கணும், அங்க போயிட்டு ஏதாவது பண்ணணும். பார்ட் டைம் ம். வேலை பண்றதுக்காக அங்க படிப்புக்கே ட்ரை பண்ணேன். ஆனா இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோ புரியாதனால ம். நான் ஃபெயில் ஆயிட்டேன். 1 இயர் போயாச்சு. ம். அதுக்கப்புறமேட்டு எம்பிஏ படிச்சேன் நானு. ஆனா ம். படிச்சதுல வந்துட்டு எனக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. எனக்கு ஜாப் கிடைச்சது. ஆனா அந்த ஜாப்ல வந்துட்டு பொய் பேசிட்டு தான் அந்த வேலையே பண்ணணும். ம். நம்ம நம்ம இன்சர்ட் பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவா ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்கும். நீட்டா ம். ட்ரெஸ் பண்ணணும். வேலை பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஹானஸ்டியே இல்ல. பொய் பேசிட்டே இருக்கும். காலையில இருந்து சாயந்தரம் ம். வரைக்கும் எனக்கு சேல்ஸ் மேனேஜரா இருக்கும்போது பொய் பேசிட்டு இருக்கேன். ஆனா புடிக்கல எனக்கு. ஆனா அது விட்டேன் நானு வேல. விட்டுட்டு என்னோட பிரதர் ம். கூட பிசினஸ்ல அங்க மேனேஜ் ம். பண்ணி போயிட்டே இருக்கும்போது 4 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கு. ஆனா எனக்கு ஆசை இருக்கும். ம். பெரிய ஆளாவணுங்கிறது. ஆனா ம். எதுவுமே வாய்ப்பு எதுவுமே ம். கிடைக்கல. நான் தேடவே இல்ல பெருசா அளவிலே. ஏன் அப்படின்னா கமிட்மெண்ட் ம். இருக்கிறதுனால அந்த ஷாப் நான் தான் ரன் பண்ணணுங்கிறதுனால, அங்க தான் நான் போயிட்டே ம். இருக்கேன் 4 வருஷமா. அந்த ம். டைம்ல பிரதர் கூப்பிட்டேன். இந்த வெயிட் குறைக்கிறது அவங்க காலையில என் வீட்டுல வரும்போது நான் தூங்கிட்டே இருக்கும். ஒரு 8 மணி ம். 8:30 வரைக்கும் நான் தூங்குவேன். எனக்கு ம். காலையில தூங்குறது அவ்வளவு பிடிக்கும். ஆ. ஆ. சாப்பிடுவேன், நெறைய சாப்பிடுவேன். என் அம்மா 5 வேள சாப்பிட சொல்லுவேன். ஆனா அவங்க பேசும்போது எப்பயாவது சாப்பிட்டாலும் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க சொல்லுவேன், "சாப்பிடுங்க, என்னாவது சாப்பிடுங்க." சாப்பிட்டு, சாப்பிட்டு எக்ஸஸ் வெயிட் ஆயிட்டேன் நானு. ஆனா ம். எக்ஸஸ் ம். வெயிட் எனக்கு அது குறைக்கணும்னு அவ்வளோ ஆசை கிடையாது. அதுவும் நான் ரொம்ப பீப்பிள் கிட்ட முன்னாடி நிக்கும்போது, யார்கிட்டயுமே நானு வந்து சின்ன ஆளா நான் நிக்க மாட்டேன். எனக்கு ம். பணம் இல்லாம ₹10 இல்லாம இருந்தாலும் ₹100 இருக்கிற மாரி பேசுவேன். ஆனா நடப்பாங்க. அப்படியே இருக்கும். ம். உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கும். ம். ஆனா என்னோட குடும்பத்துல ஏதாவது ஃபங்ஷன் எல்லாருமே காருமாயிட்டு வருவோம். என்கிட்ட பைக்கே கிடையாது. நான் ம். ஓட்ட பிடிச்சு போவேன். ஆனா தூரம் கிட்ட இறங்கி வந்துட்டு அந்த ஃபங்ஷன் நடந்துட்டு தான் போகும். ஆனா ஓட்டக்கு போவது அவ்வளோ கூச்சம் உள்ளுக்குள்ள. ம். ம். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்த ஒரு ப்ரோகிராம் வந்து பார்த்தேன். என்னோட எக்ஸஸ் வெயிட் குறைக்கிறதுக்கு நான் போனேன். ஆனா, ம். அங்க பார்த்த வந்துட்டு ஹெல்த் ரிசல்ட் எனக்கு அவ்வளோ பிடிச்சது. பீப்பிள் எல்லாருமே ஹேப்பியா இருக்கு. அவ்வளோ ஹேப்பினஸ் எங்கேயுமே கிடையாது. ம். அவ்வளோ ஹேப்பி. அப்ப ஆனா நான் கேட்டேன் நானு. கொஞ்ச நேரம் தான் வொர்க் பண்றது. ஆனா ஷாப் அவர் ஓப்பன் பண்ணதும், குளோஸ் பண்ணதும் ரொம்ப ஷார்ட் டைம்லே. ஆனா நான் வேலை பார்க்கும்போது காலையில இருந்து ஒரு 12 மணி நேரம் வேலை பண்ணணும். இவங்க ம். வந்துட்டு ஷார்ட் டைம்லே இவ்வளோ நேரம் ஹேப்பியா இருக்கு. எல்லாருமே ஹேப்பியா இருக்கு. பணமும் சம்பாதிக்கிறாங்க. கேட்டேன் ஆ. நானு. ம். எப்படி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் இந்த மாதிரி வேணும். நான் வந்துட்டு அவ்வளோ ம். நேரம் வேலை பண்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, ம். அங்க ஹேப்பினஸ்ஸு பேசுறது எனக்கு பேசுறது அவ்வளோ பிடிக்கும். அதனால ம். இந்த ம். ஆப்பர்ச்சுனிட்டி எங்க எங்க என்ன பண்றதுங்கிறது கேட்கும்போது, சாரோட புரோகிராம் வந்து நான் 3 1/2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ம். ஆனா தமிழ் நான் மலையாளி தான். நான் சினிமா பார்த்தது கிடையாது. 18 வருஷமா நியூஸ் பேப்பர் படிக்கிறதே இல்ல. எனக்கு பிடிக்கவே இல்ல அது. டிவி, ம். சினிமா நான் பார்த்தது ஒரு 4 வருஷமா 5 வருஷமா இப்ப சினிமா பார்த்ததே கிடையாது. என்னோட லைஃப்லயே வந்துட்டு டோட்டலா வந்துட்டு ஒரு 10 சினிமா தான் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் சினிமா ம். 2, 3 தான் பார்த்தது. ஆனா ம். சார் ஸ்பீச் பார்க்கும்போது, அந்த தமிழ் எதுவுமே புரியாத நான் தூங்கிட்டேன் நானு. ம். ஆனா திரும்பி ஊருக்கு வந்து என்னோட கோச் அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருந்தது. ம். "ஏன் நீங்க காணல? என்னாச்சு என்னாச்சுன்னு?" கூப்பிடும்போது அவங்க ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டேன். "உங்கள பார்க்க முடியுமாங்கிறது." ஆனா ம். பார்க்கும்போது அவங்க எல்லாமே சொல்லிக் குடுத்து, சாரோட புரோகிராம் வந்து நெக்ஸ்ட் புரோகிராம் வந்துட்டு பார்க்க வச்சேன் என்ன. ஆனா அந்த ம். புரோகிராம் வந்து உண்மையில என்னோட லைஃப்ல நான் அந்த மாதிரி ஆள நான் பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. எப்படின்னா, சாரு வந்துட்டு சொல்றத ஒவ்வொரு வார்த்தையும் அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. ம். இன்னும் சாரு சொல்லது நான் கேட்டது. இப்ப ம். எப்படியாவது நீ பொய் பேசிட்டு ஏதாவது நீங்க பண்ணியிருந்தாலும், நம்ம யார புடிக்குதோ அவங்களுக்கு ஏதாவது ம். சம்பவிக்கும். அது என் மனசார ம். வந்துட்டு ஆழமா இறங்குச்சு. ஆனா எந்த துறையிலும் அது ம். அப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டேன் யாருமே. ஒரு என்டர்பிரினர் வந்து ம். அந்த மாரி சொல்லிக் கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் பணம் ம். வேணும், புகழ் வேணும். ம். ஆனா பீப்பிள் லவ் ம். பண்ண மாட்டாரு. எல்லாருமே எடுத்துட்டு போணும். ஆனா ம். இங்க வந்துட்டு சாரோட கூட இருக்கும்போது, அந்த மாதிரி ஆளு ம். கிடையாது. உண்மையில எனக்கு ரொம்ப புடிச்ச. ம். திரும்பி ம். கேரளால வரும்போது, கேரளால வந்துட்டு நெறைய லீடர்ஸ் இருப்பாங்க. சார கூடயே இருப்பாங்க. எல்லாருமே ஹேப்பியா இருக்க, ஜாலியா இருக்க.
இங்க தான் இருக்கணும். ஆனா நான் ம், ஃபேமிலில வந்துட்டு அவ்வளவு ம், கமிட்மெண்ட் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கும். ஒரு ம், கிட்டத்தட்ட 750, 800 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. கூடயே இருக்கும் அவங்க கூட. ம், நைட்டு 1 மணி ம், 2 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். ஆனா ம், ஜோலி மட்டும் தான் கிடக்குது. ம், எதுவுமே இல்ல, காசு இல்ல. என் பொண்டாட்டி ம், கூட நான் எவ்வளவு சம்பாதிக்கிறது அவங்களுக்கே புரியல. இந்த சார பார்க்கறதுக்கு முன்னாடி. ஆனா அவங்க கிட்ட ம், ஏன் எதுவுமே சொல்லவே இல்ல. என் கையில இருக்கா ம், இல்லையாங்கிறது. கடன் வாங்கிட்டே இருக்கோம். நான் யார்கிட்டயுமே நான் ரொம்ப கடன் எதுவுமே வாங்கல. இருந்தாலும் கடன் நெறைய இருக்கு. ம், ஆனா ம், அப்படி ம், போகும்போது தான் சாரோட ஸ்பீச் கேட்டேன். சார கூட அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் கனெக்ட் பண்ணதுனால, ஒரு ம், அந்த வார்த்தை தான் எனக்கு அவ்வளவு புடிச்சது. ஆனா லைஃப்ல ம், எப்படியாவது ஜெயிக்கணும். நெறைய ம், பேர் என்ன கேவலமா நினைச்சது. ஆனா குடும்பத்துல எல்லாருமே போகும்போது, அம்மா என்ன என்ன நம்மோட அம்மாக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும். ஆனா ம், அவங்க புடிச்சவருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட சின்ன குழந்தைக்கு எதுவுமே இல்ல. நீங்க ஏதாவது கொடுங்க. ஒரு பிச்சைக்காரர் மாதிரி மதிச்சுட்டே இருக்கு அவரு. ஆனா ம், அவங்களும் முன்னாடியோ அவங்களுக்கும் ஹேப்பியா இருக்கணும். எனக்கு அவ்வளவு ம், பிடிக்குது அவரதான் அம்மா. அவ ம். எவ்வளவு என்ன விட்டு எங்க வந்து என்ன சொன்னாலும் சரி, அவங்கள ம். அவ்வளவு பிடிக்குது இன்னைக்கு. எப்படின்னா, உள்ளுக்குள்ள அதாவது என்ன அவங்களுக்கு அப்படின்னா, என்னடி ரொம்ப சிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது தூங்கிட்டீங்க. 2வது ஆப்பர்ச்சுனிட்டில வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க பார்த்தீங்க. பார்த்துட்டு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அந்த மாரி இருந்தோம் அப்படின்னா, லைஃப்ல மேல வர முடியும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு, உங்களுக்கு உள்ளுக்குள்ள இறங்கி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட வெல்னஸ் கோச் கேரியர வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். இல்லையா? ஆமா ஆமா. சார். இப்ப இதுல இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட அச்சீவ்மென்ட் அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? இப்போ நான் வந்துட்டு இப்ப லைஃப்ல அந்த பண கஷ்டம் எனக்கு இல்ல. ம், அதுக்கப்புறமேட்டு சாரோட கூட தான் இருக்கேன் டெய்லி. ம், ம், ஆனா நல்ல பீப்பிள் கிட்ட நம்ம எப்பவும் இருந்தா அவ்வளவு பாசிட்டிவா இருக்க முடியும். எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். ஆனா என்னோட வாழ்க்கை நான் கத்துக்கிட்ட அந்த படிப்புல எனக்கு எதுவுமே இது யூஸ்ஃபுல்லா கிடையாதுங்க. அந்த புஸ்தகத்த படிச்சது நான் சார் ம், வாழ்க்கையில் கல்வி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லிக் கொடுத்து ரிலேஷன்ஷிப் இப்ப எப்படி பில்ட் பண்றது, நம்மள எப்படி டீம் பில்ட் பண்றது, எவ்வளவு கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்றது, அவ்வளவு ம், கம்யூனிட்டி ரெசிடுவல் இன்கம் எப்படி ஏர்ன் பண்றது, எல்லாமே சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது. சார் சொல்ல ஒரு ம், வார்த்தை இருக்கு. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போதோ, நம்ம ம், சூரியனும் சந்திரனும் வரைக்கும் இருக்கா இல்லையா? ம், அவுட்டேட் ஆயிடுமா இல்லையா? ஆனா சார் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு சூரியனும் சந்திரனும் வரைக்கும் இருக்கும். நம்ம ம், போயிருந்தாலும் சரி, நம்ம ம், ஃபேமிலி வந்து பணத்துக்காகயோ, ஹெல்த்துக்காகயோ, ஹாப்பினஸ்க்காக கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. ம், 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 அதனால இது ம். புடிச்சு இப்ப பண்ணிட்டே இருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நெவர் கிவ் அப். அதுதான். என்ன ஓ! நடந்தாலும் சரி சாரோட கூட தான் இருக்கணும். லீடர்ஸ் கூட தான் இருக்கணும். என்னோட கோச்சு, சீனியர் கோச்சஸ், கேரளா இருக்கட்டும் பெரிய பெரிய லீடர்ஸ். சார மாதிரி எனக்கும் அச்சீவ் பண்ணணும் சார். ஓகே. இருங்க முகமது. ஒண்ணு ம். நீங்க நீங்க இந்த இடத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொன்னது எனக்கு புரியுது. உங்களுக்கும் புரியுது. ஆனா நெறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது சட்டுன்னு புரியாது. ம். அதாவது எப்படின்னாங்க, நம்ம வாழ்றதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத நீங்க கத்துக்கணும். லர்னிங்ல ரொம்ப முக்கியமான லர்னிங். என்ன அப்படின்னா, வெல்த்த கிரியேட் பண்ணக்கூடிய அந்த மணி அக்வைரிங் ஸ்கில்ஸ வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா நம்ம தப்பு தப்பா நெறைய வந்துட்டு என்ன அப்படின்னா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம ம். பெரும்பாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆ வேலைக்கு போய் பணம் சம்பாரிக்கணும். பிசினஸ் பண்ணி பணம் சம்பாரிக்கணும். சரியா? இப்ப நம்ம வேலை செஞ்சு பிசினஸ் பண்ணி பணம் சம்பாரிக்கிறதுக்கு பேர் வந்துட்டு ஆக்டிவ் இன்கம் சொல்லுவாங்க. நமக்கு இப்ப நெறைய பேருக்கு வந்துட்டு காமன் பீப்பிள்க்கு இந்த ஒரு வகையான இன்கம் தான் தெரியும். இன்னொரு இன்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வேலை செய்யாமலே பேசிவ் இன்கம் வந்துட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய பீப்பிள் இருக்காங்க. நம்ம ரெகுலரா எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்றோமோ, அந்த மாரி இன்கம் மந்த் ஆஃப்டர் மந்த் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன தெரியுமாங்க? ஒண்ணும் டிஃபரன்ஸ் கிடையாது. நம்மள மாரி பீப்பிள் தான் அவங்க. ஆனா அவங்களுக்கு மணி அக்வைரிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு நாலேட்ஜ் வந்துட்டு கொஞ்சம் அதிகம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மணிய ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பேசிவ் இன்கம் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. வேலை செய்யாமலே தூங்கும்போதே கிடைக்கக்கூடிய இன்கம் வந்துட்டு பேசிவ் இன்கம். அதுக்கப்புறம் வெல்தி பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரெசிடுவல் இன்கம் வந்துட்டு ஒரு தடவை வேலை செஞ்சாங்க அப்படின்னா, ரெஸ்ட் ஆஃப் த ஜெனரேஷன் வந்துட்டு அவங்களுக்கு அவங்க ஜெனரேஷன்ல யாருமே வேலை செய்ய வேண்டியது இல்ல. அந்த இன்கம் பேர் என்ன அப்படின்னா ரெசிடுவல் இன்கம். இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா இவ்வளவு 3 வகையான இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க. இந்த 3 வகையான இன்கம் இருக்குங்கிறதே நமக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. இத வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி அடையணும் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே கத்துக்கணும். நான் என்ன தெரியுமா சொல்றேன் நானு, லர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒட்டடை அடிச்சு மைண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நல்ல ஒரு 1000 வாட்ஸ் லைட் எல்இடி லைட் வந்துட்டு போட்டு மைண்ட் வந்துட்டு ஒன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடும்.
எக்ஸ்பேண்ட் ஆன மைண்டு திருப்பி பழைய நிலைமைக்கு எப்பயுமே போகாது. நமக்கு என்ன தெரியுமோ அது நமக்கு தெரியும். அதுதான் நம்மளோட லர்னிங். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு எது தெரியலையோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் வி நோ, பட் வாட் வி டோன்ட் நோ வி டோன்ட் நோ. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியில வந்து லைஃப்ல மேல போகணும் அப்படின்னா, நமக்கு எது தெரியலையோ அந்த விஷயங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா கத்துக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய பீப்புள் அவங்க அப்படியே ஒரு ஓரமா போய் ஒதுங்கிடுவாங்க. ரெண்டாவது அவங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லி கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றேன் நானு, இந்த ப்ளூ பிரிண்ட் கோர்ஸ்ல ஒரு நாள் ஃபுல்லாவே நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு செஷன்ல கம்ப்ளீட்டா மணியை பத்தி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா தலைகீழ கம்ப்ளீட்டா எல்லாருமே மாறிடும். மணியை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்குங்கிறத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாக்டா மணி அக்கரிங் ஸ்கில்ஸை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணிக்கணும், இதை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அந்த ப்ளூ பிரிண்ட் கோர்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நாள் சொல்லி கொடுக்குறேன். அதான் வந்து தம்பி வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்றாப்ல. ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்துல் சலி. நான் உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த எனர்ஜி லெவல், அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரொம்ப விரும்புறேன் நான். சரியா? ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. நீங்க அந்த குரல், அந்த எனர்ஜி, உங்களோட பிலீஃப் எல்லாமே வெளியில வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியுது. எத்தனை வயசு சலி அப்துல் சார் முகமதுக்கு? 31 சார். சூப்பர் சூப்பர். எத்தனை குழந்தைங்க தம்பி? 2 குழந்தைங்க சார். ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, ஓகே, வேற என்ன விஷயம்? சார் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கட்டுமா சார் இப்போ? கேளுங்க. இப்போ என்னோட சிச்சுவேஷன் எல்லாமே சாருக்கு நான் முன்னாடி எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். இப்போ நான் அச்சீவ் பண்றதுக்கு இந்த பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும், இல்லை கீழே நிறைய பேர் அச்சீவ் பண்ண வைக்கணும் எனக்கு. அதனால நான் அதுக்காக நான் என்ன பண்ணணும், எக்ஸாக்ட்லி நான் என்ன பண்ணணுங்கிறது சார் எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். நல்ல கொஸ்டின் இது. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் இது. இது என்ன விருப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நமக்கு 60,000 தாட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வரும். சரியா? இந்த 60,000 தாட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு மைண்ட்ல வந்துட்டு கிராஸ் ஆகும்போது அந்த தாட்ஸ் எல்லா தாட்ஸையுமே நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. அதுல பெரும்பாலான தாட்ஸ் நேத்து என்ன தாட்ஸ் வந்ததோ அதே தாட்ஸ் தான் இன்னைக்கு வரும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன தாட்ஸ் வந்ததோ அதே தாட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க அதிர்ஷ்டவசமா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், புது விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்க மனசுல வந்துட்டு என்ன அப்படின்னா எண்ணங்கள் வந்துட்டு முதல்ல இருக்கிறதுக்கும் இப்பயும் மாறுபட்டு வரும். அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா விருப்பம் வந்துட்டு என்ன அப்படின்னா வரும். விருப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா போகட்டும் அப்படிங்கிறது வந்துட்டு விருப்பம் கிடையாது. அது வந்துட்டு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி. இல்ல எனக்கு இது வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு மஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களாங்க, அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த விருப்பம் தான் ரொம்ப முக்கியமான விருப்பம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க பெருசா அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டீம்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே நல்லா அச்சீவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, உங்களோட மைண்ட்ல நியூ பாத்வேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு உண்டான ரூட் வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த கேள்வி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்டயே நீங்க கேளுங்க. நான் இன்னும் பெருசா நான் அச்சீவ் பண்ணணும், பெரிய டீம் வந்துட்டு பில்ட் பண்ணணும், வேர்ல்டு வைடு நீங்க பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகணும்னு சொல்றீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஒரு 95 கண்ட்ரீஸ்ல உங்க வெல்னஸ் கோச் அந்த ஆபரேஷன்ஸ் வந்துட்டு நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வெர்ச்சுவல் சிஸ்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எது நீங்க பண்ணீங்கன்னாலும் நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா பிசினஸ்ல வந்துட்டு நிறைய பொய் சொல்லணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரியல் லைஃப்ல நீங்க யாருமே அதை நம்பாதீங்க. பொய் சொல்லிதான் நம்ம லைஃப்ல மேல வரணும், பொய் சொல்லிதான் நம்ம வந்துட்டு பிசினஸ் பண்ணணும், பொய் சொல்லிதான் நம்ம பணம் சம்பாதிக்கணும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ராங்கான கான்செப்ட். நீங்க இதை ஒரு நாளும் நம்பாதீங்க. பணம் சம்பாதிக்கிறது லர்னிங்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு நிறைய கிடைக்கும். லைஃபோட ஸ்கில்ஸ் வந்துட்டு நம்ம கத்துக்கலாம். ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்னு கத்துக்கலாம், பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு கத்துக்கலாம், நம்ம எப்படி ஒரு ஆரோக்கியமான உடம்பு நம்ம எடுத்துக்கிறது, நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நீங்க அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கத்துக்கணும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், அந்த உறவுகள் வந்துட்டு உடையாம இருக்கிறதுக்கும் உடைஞ்ச உறவுகளை வந்துட்டு சரி பண்ணிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கத்துக்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆரம்பிக்கணும். அந்த கத்துக்க ஆரம்பிக்கும் போது எல்லா கற்றலுக்கும் ஹெல்த் சம்பந்தமா இருந்தாலும் சரி, ஹாப்பினஸ் சம்பந்தமா இருந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும். பணம் நிறைய சம்பாதிக்கணும். பணம் நிறைய சம்பாதிக்கிறது வந்துட்டு பாவம் இல்ல, பணம் நிறைய சம்பாதிக்காம இருக்கிறது தான் பாவம்.
புரியுதுங்களா? ஆனா இந்த பணம் சம்பாதிக்கும் போது ஒரே ஒரு வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம பணம் சம்பாதிக்கும் போது யாரோட மனசோ, உடம்போ, உயிரோ எக்காரணத்தை கொண்டும் பாதிக்க கூடாது. இந்த ஒரு ஸ்கேல் எடுத்துக்கணும். இந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு அது எப்படி சொல்றதுங்க, எல்லாத்தையுமே சிம்பிள் பண்ணிக்கணும். சிம்பிள் பண்ணி நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணி அதுல பெனிஃபிட் ஆகி அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய அந்த அச்சீவ்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன தெரியுமாங்க, 1 இயர்ல நீங்க அந்த அச்சீவ்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அடைய முடியும். புரியுதுங்களா? சூப்பர், வெரி குட், ஓகே. கங்க்ராச்சுலேஷன். இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஃபர்தரா வந்துட்டு இன்னைக்கு மத்தவங்களோட கருத்துக்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்கணுங்கிறது ஆசை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்துட்டு 3 o'clock வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ரீச் பண்ண போறோம். சரியா? 3 o'clock வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நம்ம இந்த செஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா லேர்னிங்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்ல வந்துட்டு இப்ப இருக்கிறத விட பெட்டரான பொசிஷனுக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தராலையும் ரீச் பண்ண முடியும். அதை வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு மத்தியானம் நம்ம வந்துட்டு எகைன் வந்துட்டு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட லைஃப்ல வந்து நீங்க லேர்னிங் வந்துட்டு இந்த ப்ராசஸ வந்துட்டு குயிக் நம்மளே லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுல மாஸ்டரா இருக்கக்கூடிய பீப்புளோட வந்துட்டு அவங்க கூட போய் லேர்ன் பண்ணும்போது நம்மளோட டைமும் மணியும் வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் ஆகும். ஏன்னா நம்ம 1000 வருஷம் இருக்க போறது கிடையாது இல்லையா? நம்ம இதை குயிக்கா நம்மளோட அச்சீவ்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம போறதுக்கு வந்துட்டு கத்துக்கணும். இப்ப உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்கிறத நீங்க பாருங்க. அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கிறத நீங்க பாக்குறீங்க. இப்ப முகமது இது பாக்குறீங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு சாந்தி இது பாத்தீங்க, அப்புறம் கௌதம் இது நீங்க பாத்தீங்க. இப்ப என்னோட வாழ்க்கையில நான் இப்ப என்ன நிலைமையில நான் இருக்கிறேனோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா லர்னிங், லர்னிங், லர்னிங். நீங்க லைஃப் லாங் லேர்னரா நீங்க இருக்கணும். இப்பயும் சரி நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு என்ன அப்படின்னா கத்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் கத்துக்கிட்டதை நான் அப்ளை பண்ணிட்டு அதுல எது ஒர்க் ஆகுதோ அதை சிம்பிள் பண்ணி பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு 40 to 50,000 பீப்புளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சரியா? இப்ப இதோட ஹைலைட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப ஜெனரல் பப்ளிக்காக என்னோட 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 எப்படி சொல்றதுங்க, என்னோட 22 வருஷ ஜர்னிய ஒரு ஜூஸா எடுத்து உங்களுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நான் அந்த 5 நாள் ப்ரோக்ராமுக்கு அப்புறமேட்டு ஒரு டிஃபரெண்டான பர்சனாகவும் உங்க வாழ்க்கையில வந்துட்டு நீங்க வேலை மரத்துக்கு உண்டான அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்துட்டு ரெகுலரா நிறைய விஷயங்கள் நம்ம லைஃபை பத்தி நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை வந்துட்டு எப்படி தீர்த்து அதுல இருந்து மேல வரணும் அப்படிங்கறத ரெகுலரா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டெய்லி நம்ம வந்துட்டு பேச போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களோட கருத்துக்கள் நீங்க உங்களோட லேர்னிங் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ravi.sundaram அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க உள்ள வாங்க. உள்ள வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இந்த டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா எங்க கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புள், நீங்க இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பீப்புள் அந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. அந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா மார்னிங் வந்துட்டு 5 AM செஷன்ல வந்துட்டு லைவா இன்னும் டீட்டெயிலாவும் டீப்பராகவும் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்லி கொடுப்பேன். நான் சரியா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதை வந்துட்டு என்ன அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப்ல வந்துட்டு லர்னிங் நேத்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, இப்ப இனிமே என்ன லேர்ன் பண்ணிக்க போறீங்க, அந்த லேர்னிங் எது இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க, இந்த கொஸ்டின் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். லர்னிங் வந்துட்டு போரிங்கான விஷயம். ஆனா நீங்க வில்லிங்னஸ் டு லேர்னிங் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். சரியா? நாளைக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா மத்தியானம் ஷார்ப்பா 2 o'clock இந்த ரூம்ல எகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மீட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்கா இதுல இன்னும் சில விஷயங்கள் லேர்னிங்ல இருக்கு. அதையும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான்